நம்ம வந்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், அந்த வேலையை இப்போ செய்ய போறோம். ஸோ என் பொங்கல் வைக்கக்கூடிய டைம் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெப்பத்தை தரக்கூடியவர் தான் நம்மளுடைய சூரிய பகவான். அவர் இல்லைன்னா எதுவுமே இந்த உலகமே இல்லை, உலகமே கிடையாது. அவருக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய, நம்ம நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். கண்டிப்பா. இன்பமும் நமக்கு பொங்கி வர்றதுதான் அந்த பொங்கல். பொங்கும் போது நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். சூரிய பகவான் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அதுவும் இல்லாம அந்த பொங்கலுக்கு நிறைய நம்ம வந்து கலர் கலரா ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஆமா, சூரியனுக்கு உகந்த நிறங்கள். முக்கியமாக நம்ம முன்னோர்கள் இந்த திருவிழாவையும் இந்த பொங்கல் திருநாளையும் நம்மளுடைய ஹெல்த்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, இந்த மார்கழி முடிந்து தை மாதம் ஆரம்பிக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீட், அந்த கிளைமேட்டுக்கு தேவையான மூலிகைகள் இது எல்லாமே. ஸோ அது எல்லாமே வைத்து நம்ம வந்து உழவர்களுக்கு நன்றி செலுத்துறோம். ஸோ நம்ம மாடுகளுக்கு நன்றி செலுத்துறோம், கதிரவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். ஸோ அது மருத்துவ ரீதியாக பார்க்கும்போதும் காப்பு கட்டுதலை வந்து நம்ம முன்னோர்கள் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. எல்லாருக்கும் முதல்ல ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். நான் எங்கே ஸ்பெஷல் தான், சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து மார்கழி ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ வந்து தை பிறந்தா வழி பிறக்கும். அந்த தை பிறந்தா வழி பிறக்கும், அது எதுக்கு சொல்கிறாங்க? உழவர்களோட திருநாள், சூரியனுக்கு உகந்த நாள். இப்போ நீங்கள் வந்து கிராமத்துலலாம் போனீங்கன்னா அந்த தைப்பொங்கல் அவங்க எந்த விசேஷத்தோ எந்த பண்டிகை கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவாங்க. காலையில் எழுந்திரிப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க, அப்படியே அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோ பொருட்களை வாங்குவாங்க. இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம சென்னையில் அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வாங்கணும், எப்படி பொங்கல் கொண்டாடணும், என்னென்ன கோலம் போடணும், எப்படி வழிபாடுகள் பண்ணணும். ஏன்னா எது இல்லைனாலும் இருக்கலாங்க, நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. இந்த சாப்பாட்டை கொடுக்குற இந்த உழவர்களுடைய திருநாள் தான் தைப்பொங்கல். ஸோ அது அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆக்சுவலாக பொங்கல் வந்துடுச்சு பாருங்க, திடீர்னு கிடுகிடுன்னு மார்கழி முடிஞ்சிச்சு, பொங்கலும் வரப்போகுது. பொங்கல் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாம் ஆஃபீஸு ஒர்க்கிங்கு எல்லாம் காலையில் எழுந்துச்சி வெளியில் ஓடுறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வாங்கணும், எப்படி பொங்கல் கொண்டாடணும், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்கன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து விவசாயத்தில் இருந்தவங்கனால அவங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கணும், எப்படி பொங்கல் பண்ணணும் எல்லாமே. நிறைய பேருக்கு என்ன கோலம் போடணும், எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும், எப்படி பொங்கல் வைக்கணும், அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதை கொஞ்சம் அழகாக சொன்னீங்கன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க மேம். ஓகே. இப்போ நம்ம வந்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், அந்த வேலையை இப்போ செய்ய போகிறோம். ஸோ என் பொங்கல் வைக்கக்கூடிய டைம் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஒரு 10:30 11 மணி. நிறைய டைம் இருக்கு அப்போ. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா பொங்கல் பானையை ஏற்றிடணும், அடுப்பில் ஏற்றிடணும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பொங்கல் செய்கிறது. ஓகே, இந்த டைம்ல வந்து 10:30 11 மணிக்குள்ள நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னாடி கோலம், நல்ல சிறப்பான கோலம் போடணும். ஸோ வாசல்ல வந்து ஸ்பெஷலா எல்லாம் பொங்கல் பானை பொங்கலை வந்து உணர்த்தக்கூடிய கோலங்கள் வந்து போடுவாங்க. ஸோ அதுல பொங்கல் பானை கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு. ஸோ பொங்கல் அப்படின்னாவே நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். ஸோ வருடம் முழுவதும், நம்ம ஆயுள் முழுவதும் உலகத்துக்கே வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும், தாவரத்துல இருந்து செடி கொடியில இருந்து ஒரு செல் உயிரிலிருந்து எல்லா ஜீவராசிக்கும் உணவு தரதுல இருந்து நம்ம வெப்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வெப்பத்தை தரக்கூடியவர் தான் நம்மளுடைய சூரிய பகவான். அவர் இல்லைன்னா எதுவுமே இந்த உலகமே இல்லை, உலகமே கிடையாது. ஸோ அவருக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய, நம்ம நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். கண்டிப்பா. ஸோ அது ஒரு விழாவாக நம்ம கொண்டாடக்கூடியது தான் இந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்போ பூஜை அறையில நம்ம வந்து சூரிய கோலம் போட்டு வழிபடுறது சிறப்பு. நல்லா சூரிய கோலம் வட்டமா போட்டுட்டு உள்ள சூரிய பகவான் முகம் வரைந்து ரவுண்ட் ரவுண்டா வெளியில வந்து வட்டமாக போடணும். அதாவது சூரிய பகவான் வந்து தேர்ல போவார். சோ அந்த தேரோட சக்கரங்களை குறிக்கக்கூடிய மாதிரி அந்த வட்டத்துக்கு மேல கொஞ்சம் வட்ட வட்டமா போட்டுட்டு 7 குதிரைகள் இருக்கும் ரதத்தில் பார்த்தோம்னா. அந்த 7 குதிரைகள் நான் எப்படிங்க 7 குதிரை வரைய முடியுமா? சின்னதா நம்ம வந்து வி ஷேப்ல 7 குதிரைகள் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து பூஜை அறையில நம்ம செய்யலாம். இல்ல ஒரு சிலர் வந்து வெளியில சூரியனை பார்த்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க. புது அடுப்பில் புது பானையில அந்த இடத்துலயும் இந்த கோலத்தை நம்ம வந்து போட்டு பொங்கல் வந்து வைக்கிறது சிறப்பு. ஸோ அந்த பானையில் புது பானையில் நம்ம வந்து அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து பொங்கல் வைத்து அது பொங்கி வரக்கூடிய சமயத்தில் ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. ஸோ வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இன்பமும் நமக்கு பொங்கி வர்றது தான் அந்த பொங்கல் பொங்கும் போது நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ சூரிய பகவான் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் அந்த பொங்கலுக்கு நிறைய நம்ம வந்து கலர் கலராக ட்ரெஸ் எடுத்திருக்கோம். சூரியனுக்கு உகந்த நிறங்கள் ஸோ மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு இந்த வண்ண ஆடைகளை நம்ம அணிஞ்சிட்டு நம்ம பொங்கல் வைத்து செலிப்ரேட் பண்ணும்போது சூரிய பகவானோட டார்க்கா எதுவும் போடக்கூடாது, டார்க்கா போடக்கூடாது. ஒரு சிலர் நல்லா டார்க்கா பிளாக் கலர் எடுத்திருப்பாங்க, இல்ல கரு நீலமோ இல்ல டார்க் கிரீன் இந்த மாதிரி கலர் இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்ல பசுமையான மஞ்சள், ஆரஞ்சு, ரெட் கலர்ல நம்ம ட்ரெஸ் போட்டு அந்த சூரிய பகவானுக்கு உகந்த நிறங்களை அணிந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கு முழுவதுமே நம்மளுக்கு பிடித்த உணவு சாப்பிடுவோம். இனிப்பு நிறைய சாப்பிடுவோம், கரும்பு சாப்பிடுவோம். ஸோ இனிப்பு எல்லாமே நம்ம சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு. இதுல முக்கியமாக நம்ம முன்னோர்கள் இந்த திருவிழாவையும் இந்த பொங்கல் திருநாளையும் நம்மளுடைய ஹெல்த்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இந்த மார்கழி முடிந்து தை மாதம் ஆரம்பிக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டு கதிரவன் வந்து அதிகமாகவே நம்ம மேல வந்து நல்ல ஒளி வீசுவாரு. அப்போ இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை, உடல் உஷ்ணம் அதிகமாகும், கிட்னி ஸ்டோன்ஸ் வரும், நீர்ச்சுருக்கெல்லாம் வருதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காப்பு கட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம். அதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். சிறுகன் பிள்ளை வச்சிருப்பாங்க, ஆவாரம் பூ இருக்கும், பிரண்டை இருக்கும், வேப்பிலை, மாவிலை, மஞ்சள் கொத்து, இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சிறந்த மூலிகைகள். அது சிறுநீரக பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடிய மூலிகைகள். ஸோ இப்போ கிட்னி ஸ்டோன் இருந்தால் அந்த சிறுகன் பிள்ளை தான் நம்ம கஷாயமாக குடிப்போம். அதே மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதிகமாக சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆவாரம் பூவை நம்ம சேர்த்துப்போம். ஸோ இந்த காப்பு கட்டுற மூலிகைகள் எல்லாமே நம்மளுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த கிளைமேட்டுக்கு தேவையான மூலிகைகள் இது எல்லாமே. ஸோ அது எல்லாமே வைத்து நம்ம வந்து உழவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸோ நம்ம மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம், கதிரவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். ஸோ அது மருத்துவ ரீதியாக பார்க்கும்போதும் காப்பு கட்டுதலை வந்து நம்ம முன்னோர்கள் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னென்னா குடும்பத்தோட நம்ம ஒற்றுமையை வந்து காட்டக்கூடிய ஒரு நாள். அன்னைக்குதான் ஊர்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. சோ சகோதரிகளுக்கு தாய்மாமன் சீர் அப்படின்றது வீட்டுல இருந்து வரும். நம்ம பொங்கல் சீரு அதுக்காகவே எல்லாம் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ணா எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க, தம்பி எவ்வளவு கொடுக்குற நீ பாக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ தாய்மாமன் சீர் அப்படின்றது, ஸோ பொங்கல் சீர்ன்றது ஹாப்பியான மூமெண்ட் மேம் அது இல்ல. ஆமா. ஸோ பெண்களுக்கு வந்து எங்க அண்ணன் எனக்கு இருக்காரு, எங்க தம்பி எனக்கு இருக்கான் அப்படின்னு, பிறந்த வீடு எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தையும், வாழ்க்கைக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் நாங்க இருக்கோமா உனக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பிறந்த வீட்டுல இருந்து சீர் வரும் பார்த்தீங்களா, அது எல்லா பெண்களுக்குமே அது என்ன விலை கொடுத்தாலும் ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து பகிர்ந்துக்க கூடிய ஒரு உன்னதமான நாளாக நம்ம வழி வழியா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த சீரியெல்லாம் கவனமாக வாங்கிக்கோங்க லேடிஸ் எல்லாரும், அண்ணா தம்பி கிட்ட இருந்து. ஸோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க, ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். அன்னைக்கு வந்து மெனுவே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா 2 சவரம் இல்லை 3 வாங்கிட்டு 3 சவரம் வாங்கிட்டு வா, எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்க அண்ணன் சீருன்றதை வெயிட் பண்ணி
அப்பா அம்மாவோட சீரு, அண்ணன் அண்ணாவோட தம்பி சீர் சீர் எல்லாம் வெயிட் வரும். பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அது எவ்வளவு விசேஷமான நாள் இல்ல அந்த பொங்கல் தை திருநாள் வந்து ஆமா. ஒரு சூப்பர் நாள் அது. அது அந்த Dress எங்க அண்ணா கொடுத்த saree, எங்க அண்ணா இதை கொடுத்துருக்காரு, எங்க அம்மா இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க மேம், அன்னையிலேருந்து அந்த வெப்பம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க பாருங்க. ஆமா. தைக்கு அப்புறம் தான் சூரிய பகவானோட அந்த வெப்பம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த தையில இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி வெயில் வர ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் தான் உங்ககிட்ட மருந்து இருக்கேன். அப்புறம் என்ன எதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, தை திருநாள் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அன்னையிலேருந்து தான் நமக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. தை பிறந்தா வலியும் பிறக்குது, அன்னைக்கு தான் சீர் கிடைக்குது. அன்னையிலேருந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு, ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற ஒரே செலிப்ரேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு தைப்பொங்கல் தான். எல்லா குடும்பத்தோடு ஒன்றா உட்காருவாங்க, எங்கேருந்தோ வருவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, எங்கே இருந்தாலும் அந்த மாமியார் அம்மா அப்பா அந்த ஃபேமிலியோட கூட்டு குடும்பத்தோடு ஒன்றா கொண்டாடுற ஒரே விசேஷம் அந்த தைப்பொங்கல். அப்படி ஒரு விசேஷத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சிறப்பாக நல்ல அழகாக தைப்பொங்கல் கொண்டாடுங்க. அதுலேயும் மேம் வந்து கோலம் கூட கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த சூரிய பகவான் எப்படி, ஏன்னா நம்ம சூரியனே வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சூரிய பகவானை ஒரு இடத்துல உட்கார வச்சு பொங்கல் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. நானே இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோலம், அதை வட்டம் போட்டு அந்த 7 குதிரைகள்லாம் போட சொன்னாங்க. அதெல்லாம் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஏதோ ஏனாத்தானோன்னு கேட்காதீங்க. அவங்க நிறைய விஷயத்த பொங்கல் அன்னைக்கு நிறைய விஷயத்த யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்லாம் முழு வீடியோ பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே.